இந்த ஹரப்பா நகரம் பார்த்தோம் அப்படின்னா திட்டமிட்ட நகர அமைப்பு. இதோட பெருமையும் வந்துட்டு திட்டமிட்ட நகர அமைப்பு தான் வந்துட்டு இந்த ஹரப்பா நகரத்தோடது. இதில் பார்த்தோம் அப்படின்னா மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு 2 விதமாக பிரிச்சிருந்தாங்க. இந்த மேல் நகர அமைப்பு பார்த்தோம்னா ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம்னா கோட்டை இருக்கும், ஒரு கோட்டை மாதிரி ஒரு அமைப்பு. அங்கே வந்து நிர்வாகிகள் இருந்திருக்கலாம். அங்கே தான் வந்துட்டு பெருங்குளமோ தானிய களஞ்சியங்களும் இருந்திருக்கு. ஆனால் கீழ்நகர அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதிக நிலப்பரப்பு இருந்திருக்கு. இங்கே தான் வந்துட்டு பொதுமக்கள் வசிச்சதற்கான ஒரு இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மெஹர்கர் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி தான் இந்த மெஹர்கர் அப்படிங்கிற சொல்ற காலம். இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல பலுஜிஸ்தான் போலன் ஆற்றுப்படுக்கரையில தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுது. கிமு 7000 அப்படிங்கிற நூற்றாண்டுல தெருக்கள், வீடுகள், கழிவுநீர் அமைப்பு ஒரு முறையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட இருந்ததுதான் வந்துட்டு இந்த புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லப்படுற மெஹர்கர். இங்க வந்து ஒரு பெருங்குளம் இருந்திருக்கு. இந்த பெருங்குளம் பார்த்தோம் அப்படின்னா லீக்கேஜ் எதுவும் இருக்காம இருக்கிறதுக்காக இயற்கையான தார் வந்து பூசிருக்காங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா பிட்டுமன், அதாவது ஜிப்சம் அதனால செய்யப்பட்ட ஒரு நீலக்கல், ஒரு விதமான பசை. இந்த இயற்கை தாரை வந்து யூஸ் பண்ணி இதுல வந்து தண்ணி எதுவும் ஒழுகாம இருக்கிறதுக்காக அப்பவே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. தானிய களஞ்சியம் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹரப்பால ராகி கற்கியில கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தானிய களஞ்சியம். இந்த தானிய களஞ்சியம் பார்த்தோம்னா செங்கற்கல்லால் கட்டப்பட்டுச்சு. எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1963 ஹரப்பால வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இசார் அப்படிங்கிற மாவட்டத்துல, ஹரியானால இசார் அப்படிங்கிற மாவட்டத்துல ஹரியானால ராகி கர்கி அப்படிங்கிற பிளேஸ்ல 1963 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நன்கு திட்டமிட்ட நகரங்கள்ல இந்த ஹரியானால இருக்கிற இந்த பிளேஸும் வந்துட்டு ஒன்று. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தில் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மண்டபம் இருந்திருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா 20 தூண்கள் 4 வரிசை கொண்ட கூடமாக இருந்துச்சு. மிகப்பெரிய தளமா இருந்திருக்கு. அடுத்தது வந்துட்டு நீளத்தை அளக்கிறதுக்கு அவங்க வந்து அடிமுறை, குச்சி அதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டெரக்கோட்டா சிலை செய்யற முறை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த களஞ்சியம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செவ்வக வடிவ அறைகளை கொண்ட அமைப்பா இருந்திருக்கு. மெசபட்டாமியாவுடன் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கடல் வணிகம் செஞ்சிருக்காங்க. வெள்ளி, வெண்கலம் இதெல்லாம் பயன்படுத்தியதற்கான தடயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாரம் சிங் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து சிந்துக்கு வெளியில போய் மெழுக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகலன்கள் செய்து விற்றாரு சுமேரியா பேரரசுக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்குது. பாரசீக வளைகுடா மெசபட்டோமியாவில் வந்து உருளை வடிவ முத்திரைகள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்து வெளியில கண்டுபிடிக்கப்பட்ட அதே ஒரே விதமான உருளை வடிவ முத்திரைகள் மாதிரி இருந்திருக்கு.